சார் ஒரு புது சூப்பர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மர்டர் மிஸ்ட்ரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டேன். என்னப்பா புதுசு, நாங்க பார்க்காத மிஸ்ட்ரியா? சார் சிரிக்காம கேளுங்க சார். இப்படி ஒரு படத்தை நீங்க வாழ்க்கையிலே பார்த்திருக்க மாட்டீங்க. அடுத்த ஆஸ்கார் நமக்கு தான். உண்மையாவா? அப்படி என்னதாப்பா செதுக்கி வச்சிருக்க? சார் உயிரோட இருக்கிற ஒருத்தையும் கொலை பண்ணி பார்த்திருப்பீங்க, ஆனா உயிர் போன ஒருத்தையும் கொலை பண்றதை பார்த்திருக்கீங்களா? பேய் படமா? நீ கொடுத்த பில்டப் நான் இன்னமும் ஏதோ குஷியா. பேய் இல்ல சார், பேய் மாதிரி கண்ணுக்கு தெரியாத சக்தி. அது என்னப்பா பேய்க்கு பார்க்க பெரிய சக்தி? வர வழியை நம்ம வைஃபை பார்த்துட்டியா? வைஃப் இல்ல சார், வைஃபை டெக்னாலஜி. படத்துல லாஜிக் இல்லாட்டி பரவாயில்ல, படமே லாஜிக்கலா இல்லாட்டி தாங்காதுப்பா. சார் எல்லாத்தையும் லாஜிக்கா பண்ணிருக்கேன் சார். 6 சீரியல் கில், தொடர் கொலைகள். என்னப்பா கேப்ல இங்கிலீஷ் படம் நடத்துறியா? சும்மா இப்படித்தான் சார். படம் முழுக்க இங்கிலீஷ் சொல்லிட்டு மறுபடியும் தமிழ்லயும் சொல்லுவோம். ஓ, நெட்ஃபிளிக்ஸ்க்கு வித்துட்டியா? அந்த யார் அந்த ஹைடெக் கில்லர்? செல்வராகவன், அழகர் வில்லன் செல்வராகவன் சார். இந்த படத்துல வில்லன் கிடையாது சார், ஒன்லி வில்லன்ஸ். வில்லன்ஸா? அது யாருப்பா சார்? சமுதாயம் தான் சார் வில்லன். சமுதாயம், அழகர் இல்ல சார். சொல்ற கொலை பண்ணினா வில்லன் தானே. இந்தியன் தாத்தா எத்தனை பேர் சொந்தா அவரு வில்லனா? இந்தியன் தாத்தா வில்லனா? வில்லனா சொல்லுங்க சார். சார் ஏன் கொலை பண்ணான்னு பார்த்து தானே சார் அவன் நல்லவனா கெட்டவனான்னு முடிவு பண்ணணும். சினிமா லாஜிக்கா அதை மாத்த மாட்டீங்களே. ஆமா, யார் அழகர் கொலை பண்ணுவா? பாகிஸ்தான் தீவிரவாதிகளா இல்லாட்டி தேச துரோகி? சார் இங்க தான் ஒரு ட்விஸ்ட். ஒரு வயசான ரிட்டையர்ட் மிலிட்டரி மேன். ஓ, அந்த காலத்துல செஞ்ச அநியாயத்துக்கு பழிக்கு பழி இல்ல சார், அவரோட அப்பாவி வயசான காலத்துல யாருமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஜென்மம். அப்படின்னா பரிதாப கொலையா? கொஞ்சம் பொறுங்க சார். அப்புறம் பரதநாட்டியம் கத்துக் கொடுக்குற ஒரு முஸ்லீம் பொண்ணு. இப்படி மதங்களுக்குள்ள பாலமா இருக்கிற சில பேர் தானே இருக்காங்க. அதான் சார் ட்ரெண்டு. அடுத்தது ஒரு திருநாள். ஏப்பா அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? ஏற்கனவே கடவுள் அவங்களை தண்டிச்சுட்டாரே சார். அது கடவுள் கொடுத்த வரோம் சார். வெள்ளக்காரன் சொல்லித்தானே நாங்க அவங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறோம். நீ சொல்றதும் சரிதான். ஆமா, ஏன் ஒரு திருநங்கை சார்? லிஸ்டாலி ஆகணும் சார். 2 boys 2 girls 1 இந்த பிட்வீன் இது சம உரிமை கொடுக்கணும்ல சார். நீ முதல்ல 6 கொலை தானே சொன்ன. இங்கதான் சார் இன்னொரு ட்விஸ்ட். முதல் கொலை நாராயணன். நல்லவங்களை கொலை பண்றதுதான் அவன் ட்விஸ்டா? ஆமா, யார் இந்த நாராயணன்? ஏன்பா சொல்ல மாட்டியா? சஸ்பென்ஸா ஸ்பேஸ் விட்டுற? இப்படித்தான் சார் படம் முழுக்க தேவையில்லாம ஸ்பேஸ் விட்டு சஸ்பென்ஸை ஏற்றுவோம். அழகர் தான் சார் நாராயணன். டெய்லி வெறுப்பேத்தாதப்பா. இப்படி ட்விஸ்ட் வச்சேன் பாருங்க சார். கண்ணத்தானே போட்டா அது கொலையா சார்? அழகர் மென்டல் சார். நாராயணுக்குள்ள தான் அழகர். 2 பேர் அந்நியன் மாதிரி. என்னப்பா இந்தியன் தாத்தான்ற அந்நியன்ற? யாரு தான் இந்த அழகர் நாராயணன்? நாராயணனோட பட் இன்டெலிஜென்ட், பட் சூப்பர், பட் பிரில்லியன்ட் ஹியூமன் பீயிங் சார். ஆனா 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 எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும் அழகருக்கு பிடிச்ச விஷயம் ரைட்டிங் தான் சார். ஆனா மறுபடியும் சும்மா கேளுங்க சார். ஆனா அழகர் ஒரு மொக்க ரைட்டர் சார். அப்படின்னா நாராயணன் தானே அழகரை கொலை பண்ணணும்? அதான் சார் பிரச்சனையே. அழகர் ஈகோ நாராயணனை விட ரொம்ப பெருசு. சஸ்பென்ஸ் பேர்ல சும்மா குழப்புற. அப்புறம் பல வருஷங்கள் பல ரிசர்ச் பண்ணி பல தியாகங்கள் பண்ணி அழகர் எல்லா புக்கும் மொக்கையாயிரும். ஐயோ பாவம், இது மாதிரி தான் ரொம்ப பேர் நம்ம நாட்டுல தெரியாத பண்ணி நம்ம உயிரை வாங்குறாங்க. எழுதின மொக்க புக்கெல்லாம் பாப்புலர் ஆகணும்னு சொல்லித்தான் அழகர் கிரைம்ல இறங்கி. ஆமா, என்ன மாதிரி திறமை அழகருக்கு இருக்கு சார்? அழகர் திறமையை சொல்லணும்னா செத்த பிறகும் 6 கொலை பண்ணக்கூடிய திறமை இருக்கு சார். மொத்தத்துல கடவுள் மாதிரி. ஆமா, 3 பேர் தானே சொன்ன. மத்தது யாரு? அடுத்தது சார் கணவனை இருந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு வயசான நர்ஸ். கஷ்டப்பட்டா தான் நம்ம அழகருக்கு பிடிக்காதே போட்டுருவானே. ஆமா சார். அடுத்தது ஒரு என்வாரன்மெண்டல் ஆக்டிவிஸ்ட். சூப்பர். 6 பேர். ஆமா, ஹீரோ யாரு? ஹீரோ தான் சார் போலீஸ். வொர்க்கஹாலிக் சார். சரியான வொர்க்கஹாலிக் சார். வேலைன்னு சுத்துற வொர்க்கஹாலிக் சார். ஏப்பா வொர்க்கஹாலிக் அவ்வளவு அழுத்தி சொல்ற சார். இந்த ஸ்கிரிப்ட்ல போலீஸ் ஹீரோக்கு அவ்வளவு பெரிய ஸ்கோப் கிடையாது சார். அழகர் தான் ஹீரோ. ஆனா விஷ்ணு விஷாலிக்கு சந்தோஷப்படுத்துங்க சார். அதுக்காக 2 ஃபைட்டு, 2 பாட்டு, லவ், மேரேஜ், டிவோர்ஸ்னு ஐட்டங்கள்லாம் சேர்த்து. ஏன்பா டிவோர்ஸ்? அதான் லவ் மேரேஜ் ஆச்சு சார். நான் சொன்னேன் சார், ஹீரோ ஒரு வொர்க்கஹாலிக் சார், வேக்கஹாலிக். லவ் பண்ணும்பொழுது ஹீரோ வொர்க்கஹாலிக் இல்லையா சார்? அந்த நேரம் லவ் பண்ண நிறைய டைமண்ட் சார். லவரோட ரொம்ப சுத்திட்டு இருந்தாரு சார். நல்லா சந்தோஷமா இருந்தாரு சார். ஆனா கதைக்கு தேவையான நேரத்துக்கு பொண்டாடிக்கு டைம். கதைக்கு தேவையில்லாட்டி ஒரு 2 மாஸ் ஃபைட்டு, 2 பாட்டு தான் கல்லா கட்டி சார். ஓபன் பண்ண ஒரு டிவி இன்டர்வியூ. சரி தம்பி, இப்ப நீ ஓபன் பண்ற? ஃபுல் ஃபார்ம்ல இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படியே நீங்க போவீங்க. ஒரு அழகான ஷாப்பான டிவி ஹோஸ்ட். பேர் என்னது? நைனாவா சார்? நைனா சார், நைனா. என்ன? ஆனா எனக்கு நைனான்னு தான் கேக்குதுப்பா. அப்படித்தான் சார், நைனா மாதிரி தான் கேட்கும். ஆனா அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். பேர்ல வேற ட்விஸ்ட் வச்சிருக்கியா? புரியுது சார். சார் இந்த நைனாவுடைய ஷோ தமிழ்நாடு நம்பர் 1 ஷோ சார். இங்க போய் இந்த ஷோவை கிட்னாப் பண்ணி அழகர் தான் பிளான் முழு உலகத்துக்கும் சொல்லிடுவான் சார். அது எப்படிப்பா முடியும்? அப்ப செக்யூரிட்டி ரொம்ப சுலபம் சார். சப்ப மேட்ரு. அதான் சொல்றேன் சார், அழகர் நாராயணன் ஒரு ஜீனியஸ் சார். இந்த உலகமே சேர்ந்து செய்யக்கூடிய வேலையை அவன் தனியால செய்ய. ஆனா ஒரு ஃபெயில் ரைட்டர் மொக்க இருக்காரு. இந்த மாதிரி தான் சார் நைனாவும் அழகரை லைவா கலாச்சிருவா சார். கன் பாயிண்ட்ல. அதுவும் என்னது? கன் பாயிண்ட்ல இருந்தும் அழகரை கலாய்ப்பாங்களா? அவ்வளவு தைரியமா? ஆமா சார். அழகர் ஆரம்பத்திலே சொல்லிடுவோம் ஒரு நாளைக்கு ஒரு கொலை தான் சொல்லி.
அதை நைனா நம்பிடுவோம். அது எப்படிப்பா முன்ன பின்ன தெரியாத சைக்கோபேத்தை நம்புறது? என்ன இருந்தாலும் அழகர் ரொம்ப நல்லவர் சார். நைனாவோட கொடைச்சல் தாங்க முடியாம அழகர் நாராயண சுற்றுவார் சார். மர்டர் நம்பர் 1. இப்ப ஹீரோயின்ட்டு தானே? இல்ல சார், ஹீரோக்கு நிறைய பில்டப் கொடுக்கணும் சார், இல்லாட்டி விஷ்ணு விஷால் கோச்சிக்குவார் சார். அதனால 2 ஃபைட்டு, எவ்வளோ பெரியவர், எவ்வளோ நல்லவர், எவ்வளோ இளமையானவர், துயமானவர்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு பில்டப் கொடுத்த பிறகு தான் ஹீரோயின். ஆமா, ஹீரோ போலீஸ் கொலைகளை நிறுத்திடுவாரா? அழகர் சொன்ன மாதிரி 5 நாளைக்குள்ள 5 பேரை கொலை பண்ணிடுவான் சார். பர்ஃபெக்ட் கிரைம். அது எப்படிப்பா முடியும்? சாத்தியமா சார்? பல வருஷமா அழகர் இந்த விக்டிம்ஸோட பழகி நெருங்கி அவங்க வீக்னஸ் எல்லாம் புரிஞ்சு வச்சு அவங்க இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கொலை பண்ணிடுவோம். பர்ஃபெக்ட் கிரிமினல். ஆமா, இந்த போலீஸ்க்கு இதெல்லாம் பிடிக்க முடியலையா? ஏதோ பில்டப் எல்லாம் கொடுத்த போலீஸ் அது இது வாழ்க்கையை தியாகம் பண்ணுவார் வேலைக்கு அப்படி இப்படின்னு சார். அழகர் மொக்க ரைட்டர் மாதிரி, நம்ம போலீஸ் மொக்க போலீஸ் சார். சும்மா பில்டப் மட்டும் தான் சார். அப்படின்னா ஹீரோ ஒன்னும் புடுங்க மாட்டாரா சார்? கிளைமேக்ஸ்ல ஹீரோ போய் அழகர் டிராப்ல மாட்டிக்குவான் சார். அது என்னப்பா டிராப் சார்? அழகர் தனியால அண்டர் கிரவுண்ட் கட்டின ஒரு பங்கர் சார், ஹைடெக் பங்கர் சார். அங்க ஒரு ஹைடெக் டேங்க் சார், அங்க போய் மாட்டி. இது யாருக்கு போட்ட டிராப்? அந்த திருநங்கா. அப்படி இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம் சார். சஸ்பென்ஸ் சார். இப்படி ஒரு ஹைடெக் டிராப்ல மாட்டினா எப்படி ஹீரோ வெளியே வருவார்? ரொம்ப சுலபம் சார். 3 கிக் 2 பஞ்சு, கண்ணாடி உடைஞ்சிடும் சார். அப்புறம் சார் திருநங்கையை காப்பாத்தி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுவாரு சார். எல்லாத்தையும் இல்ல சார், கொஞ்சம். அப்படின்னா மீதிய நைனா கண்டுபிடிச்சுவாங்க சார். நைனா கண்டுபிடிச்சு ஆடியன்ஸ்க்கு விளக்குவாங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் நல்லவங்களை கொண்டேன்னு சொல்லி. ஆமா, ஏன் நல்லவங்களை கொல்லணும் சார்? அழகர் கொன்னாரு அத்தனை பேரும் சமுதாயத்துக்கு தேவையில்லாத இருக்கு சார். தேவைப்படாட்டி ஏப்பா அப்பாவிகளை கொல்லணும்? அதுவும் ரொம்ப கொடூரமா சார். சமுதாயத்துக்கு இவங்க எவ்வளவு முக்கியம்னு காட்ட இதை விட கிரியேட்டிவான வழி இல்லையே சார். அட பாவி. ஆமா, கேட்க மறந்துட்டேன். செத்த பிறகு எப்படி அழகர் இவ்வளவு கொலை பண்ணுவோம்? இல்ல டெக்னிக் அண்ட் டெக்னாலஜி சார். அப்படின்னா நீ சொல்ற மாதிரி கரண்ட் கட் ஆச்சுன்னா அழகர் பேனல் கட் ஆகுமா சார்? அந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்காதீங்க சார். ஆமா, என்ன படம் பேர் சொன்ன? படம் பேரு ஆரியன். இது என்ன உங்க ஹீரோ பேரா? இல்ல சார், இது அழகர் எழுதின கடைசி புக்குடைய பேர் சார். இங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன் சார். என்னப்பா கேப் விடாம ட்விஸ்ட் வச்சிருக்கேன் சார்? கொலை பண்ண பிளான் பண்ண 6 பேருடைய முதல் எழுத்து சேத்தா. ஐயோ, மறுபடியும் முதல் எழுத்தா? சேத்தா. கேளுங்க சார், சும்மா கேளுங்க சார். சேத்தா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது படம் வேணும்னா சொல்லுங்க, நாங்க பிச் மீட்டிங் பண்ணுவோம். தேங்க்யூ எவ்ரிபடி.